சர்க்கம் 71. கன்யாதானம் செய்து கொடுக்கிறேன். இவ்வாறு வசிஷ்டர் பேசி முடித்ததும் ஜனகர் கைகளை கூப்பிக்கொண்டு பதில் சொன்னார். நல்ல செய்திகளை சொன்ன தங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் சொல்லப்போகும் எங்களுடைய குலத்தின் விவரங்களையும் கேட்டருள்வீராக. மாமுனிவரே, நற்குலத்தில் பிறந்தாலும் கன்யாதான சமயத்தில் கன்யையின் குலத்தை பற்றிய முழு தகவல்களும் சொல்லப்பட வேண்டும். நான் சொல்லப் போகிறேன், அதை கேளுங்கள். தன்னுடைய நற்கர்மங்களால் 3 உலகிலும் புகழ்பெற்ற நிமி என்ற அரசர் இருந்தார். தர்மத்தையே அவர் உயிர் மூச்சாக கொண்டவர். சான்றோர்களில் தலையாயவர். அவருடைய மைந்தனுக்கு மிதி என்ற பெயர். மிதியின் புத்திரர் ஜனகர். அவர் முதலாவது ஜனகர். ஜனகரிடம் இருந்து உதாவசு, உதாவசுவிடமிருந்து தர்மாத்மாவான நந்திவர்தனர் உண்டானார். நந்திவர்தனருடைய மகளின் பெயர் சுகேது. சுகேதுவிடம் இருந்து தோன்றியவர் தேவராதர் என்ற பலசாலி. பிருகத்ரதன் என்ற பெயர் பெற்றவர் ராஜரிஷி தேவராதருடைய புதல்வர். பிருகத்ரதனிடமிருந்து சூர பராக்கிரமம் பொருந்திய மகாவீரர் என்பவர் தோன்றினார். மகாவீரருடைய புதல்வர் சிறந்த அறிவாளியும் வீண் போகாத பராக்கிரமத்தை பெற்றவருமான சுத்ருதி. தர்மாத்மா சுத்ருதியின் மைந்தன் மிகவும் தர்மானுஷ்டரான திருஷ்டகேது. ராஜரிஷி திருஷ்டகேதுவிடமிருந்து ஹரியேஸ்வர் என்ற பெயர் கொண்டவர் உண்டானார். ஹரியேஸ்வருடைய மகன் மரு. மருவின் மைந்தன் பிரதீந்தகன். பிரதீந்தகனுடைய பிள்ளை தர்மாத்மாவான கீர்த்திரதன் என்ற மன்னர். கீர்த்திரதனின் புதல்வர் தேவமீடன். தேவமீடனின் மகன் விபுதன். விபுதனின் மகன் மகீத்ரகன். மகீத்ரக மன்னரின் புதல்வர் மகாபலசாலியான கீர்த்திராதன். ராஜரிஷி கீர்த்திராதனிடமிருந்து மகாரோமா என்பவர் பிறந்தார். மகாரோமாவிடமிருந்து தர்மாத்மா ஸ்வர்ணரோமா தோன்றினார். ராஜரிஷி ஸ்வர்ணரோமாவிடமிருந்து ஹரஸ்வரோமா உண்டானார். தர்மம் அறிந்த மகாத்மாவான அவருக்கு 2 புத்திரர்கள் பிறந்தார்கள். நான் மூத்தவன். என் இளைய சகோதரன் வீரனான குசத்வஜன். மன்னரான என் பிதா எனக்கு பட்டம் கட்டிவிட்டு குசத்வஜனை பராமரிக்கும் சுமையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு கானகம் போனார். வயோதிகரான தந்தை தேவலோகம் சென்றதும் தேவர்களுக்கு ஒப்பான இளவல் குசத்வஜனை அன்போடு ஆதரித்து கொண்டு அறம் தவறாமல் அரசு செலுத்தினேன். பிறகு நாளாவட்டத்தில் சாங்காசிய நகரத்தின் மன்னன் சுதன்வா என்ற வீரன் மிதிலையை முற்றுகையிட வந்தான். அவன் பரமேஸ்வரனின் உத்தமமான வில்லையும் கமலக் கண்ணாளான கன்யை சீதையையும் என்னிடம் ஒப்படைக்கவும் என்ற செய்தியுடன் தூதர்களை அனுப்பினான். பிரம்மரிஷியே, அவனுக்கு என் மகளை கொடுக்காததால் என்னுடன் சண்டைக்கு வந்தான். என் கண்ணெதிரில் வந்த மன்னன் சுதன்வா யுத்தத்தில் கொல்லப்பட்டான். மாமுனிவரே, சுதன்வா என்ற அவ்வரசனை கொன்று சாங்காசியத்தில் வீரனான என் சகோதரன் குசத்வஜனுக்கு முடிசூட்டினேன். இந்த என் சகோதரன் இளையவன், நான் மூத்தவன். முனிப்புங்கவரே, மிகுந்த மன திருப்தியுடன் என் 2 பெண்களையும் மனம் செய்து கொடுக்கிறேன். தங்கள் ஆசி வேண்டுகிறேன். சீதையை ராமனுக்கும் ஊர்மிளையை லட்சுமணனுக்கும் கொடுக்கிறேன். தேவ மகளிர் போன்றவளும் வீரத்தால் வெல்லப்பட்டவளுமான என் மகள் சீதையையும் 2ஆம் அவளான ஊர்மிளையையும் கொடுக்கிறேன் என்று 3 தடவை சொல்கிறேன். இதில் ஐயமில்லை. மன்னரே, ராம லட்சுமணர்களுக்கு விவாகத்திற்கு முன் செய்ய வேண்டிய கர்மாவான கோதானத்தை செய்விப்பீர்களாக. கோதானம் என்ற சொல் கல்வி முடிந்து வீட்டிற்கு திரும்புவதையும் முகத்தில் உள்ள முடி மழித்தலையும் குறிக்கும். நாந்தி சிராத்தம் என்ற மங்களமான முன்னோர் கடனையும் சமாவர்த்தனம் முதலான விவாக கர்மாவுக்கு முந்திய சடங்குகளையும் செய்வீராக. பெருந்தோழரே, இன்று மக நட்சத்திரம், 3ஆம் நாள் உத்தர பல்குனி. மன்னா, அந்த உத்திர நட்சத்திரத்தில் விவாக சடங்குகளை நடத்தலாம். ராம லட்சுமணர்களின் விவாகத்தை முன்னிட்டு சௌக்கியங்களை அள்ளித்தரும் தானம் என்பது செய்யத்தக்கது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 71வது சர்க்கம் முற்றிற்று.